ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பொண்ணுக்கு வந்து February 21 வந்து இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை பர்த்டே வந்துருச்சு. அதனால் பசங்களுக்கு ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தேர்ஸ்டேவே கிஃப்டெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னான். அதனால் ஸ்கூலுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் முன்னாடி நாள் நைட்டே. இந்த கிஃப்ட் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. போன வருஷம் பர்த்டேக்கு வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தேன். ஒரு சின்னதாக கிஃப்ட் பேக்கு நெக்ஸ்ட்டோவில் வாங்கி அதுக்குள்ளே நிறைய ஒரு 10-12 ஐட்டங்கள் நிறைய சின்ன சின்னதாக உள்ள கிஃப்ட் மாதிரி போட்டு நல்லா பயங்கர கிராண்டாக பண்ணியிருந்தேன். கேக்கு கூட பேக்கரியில் நல்லா ஆர்டர் பண்ணி 2 லேயர் கேக் வாங்கி நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். கிஃப்ட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது ரொம்பவே சீப் தான். நம்ம ஊரில் ஒரு பேக் பார்த்திங்கன்னா 20 rupees தான். இங்கே நான் கிஃப்ட் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருந்திருக்கும் இதை கம்பேர் பண்ணும்பொழுது. என் பொண்ணு வந்து பர்த்டேக்கு நியூவாக ட்ரெஸ் வாங்கி தரல, வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே போட சொல்லிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன்னா திடீர்னு அப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி நாங்கள் அதே போட வச்சிட்டோம். ஏன்னா வீட்டில் நிறைய ட்ரெஸ் இருந்தது. இந்த சாக்லேட் தான் வாங்கியிருந்தேன் பாப்பா ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த கிஃப்ட் பேக் ஒன்றும் இந்த பான்பன் சாக்லேட்டில் வந்து ஆளுக்கு ஒரு பீஸும் கொடுக்கலான்னு சொல்லி இது தான் வாங்கியிருந்தோம். மொத்தம் 4 பேக் வாங்கியிருந்தேன். ஏன்னா எங்கள் கிளாஸில் வந்து 55 பிள்ளைங்களுக்கு மேலே இருப்பாங்க. அதனால் மினிமம் வந்து ஒரு 50யாவது ரெடி பண்ணணும். ஏன்னா ஒரு 4-5 பேர் எப்படி லீவ் போடுவாங்க. அதனால் ஒரு 50 கிஃப்டாவது மினிமம் ரெடி பண்ணணும். போன வருஷம் 55 பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் நான் 50 தான் ரெடி பண்ணியிருந்தேன். கிளாஸ் ரூமுக்கு கிஃப்ட் கொடுக்கறது இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸில் தான் போகிறா. ஸ்கூல் பஸ்ஸில் இருக்க பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சாக்லேட் கொடுப்பா. இந்த ட்ரெஸ் தான் போட்டு அனுப்பியிருந்தேன். ஓரளவுக்கு அரை மனசோட தான் போனான். ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. திடீர்னு முன்னாடி நாள் நைட்டு வேணான்ட்டா. எங்கே போய் வாங்குறது? அதனால் அதை போட்டு அனுப்பிட்டேன். ஓரளவுக்கு போயிட்டா. ஒன்றும் அழுவாமல் காலையில் நைட்டு தான் அழுதா, காலையில் அழுவலை. கிளம்பி அவங்க அப்பா கூட தான் அன்றைக்கி காரில் போனால். ரிட்டன் வரும்போது மட்டும் ஸ்கூலில் பஸ்ஸில் வந்துட்டா. அவங்க அப்பா கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு போய் மேம்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. ரிட்டன் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷம். அவங்க அண்ணன் அன்றைக்கி வீட்டில் இருந்தால் அவன் தான் போய் கூட்டிகிட்டு வந்தான். ரொம்ப ஹாப்பியாக வந்தா. சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் பொண்ணு வந்து பேகுக்குள்ளே இருக்க எல்லா புக்கையும் தூக்கி போட்டு மீதி இருந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்லாம் அங்கே எங்கேன்னு தூக்கி போட்டுட்டு ஒரே ராவடி. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துலேயே வந்து அவள் அன்றைக்கி பயங்கர ராவடி பண்ணிகிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு கேக் வெட்டணும்னு ஒரே ராவடி. ஏன்னா அவளுக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு போல். அதனால் நைட்டு கேக் வெட்டியே ஆகணும்னு ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதனால் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கேக் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஏண்டா இன்னைக்கு கண்டிப்பாக கேக் வெட்டியே ஆகணுமா? நாளைக்கு வெட்டிக்கலாம்டா. இன்னைக்கு எது கேக் வெட்டணும் சொல்லு. இப்போ ஏய் நாளைக்கு தானே உன் பர்த்டே. பிளேட் எதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற? கேக்கை தானே எடுத்து வைப்பாங்க. யாராவது பிளேட் எடுத்து வைப்பாங்களா? ஐயோ கேக் பர்த்டே கேக் எப்போ வைக்கிற? 4 hours வெயிட் பண்ணா கரெக்டான பர்த்டே அப்போ கட் பண்ணிடலாம். ஷார்ப்பா 12 கிஃப்ட்லாம் கொடுக்கக்கூடாது. கிஃப்டெல்லாம் நாளைக்கு தான் தருவான். இப்போ உனக்கு கேக் கட் பண்ணி சாப்பிடணுமா இல்லை கேக் வெட்டணுமா ஆசைப்படுறியா? நீ எல்லாம் பண்ணிக்குவியா? நாங்களாம் தேவையில்லையா? நடுவில் மட்டும் உடனே உனக்கு குத்திக்கோ. அங்கே எப்படி குத்துவ? அது மேலே என்னடா இந்த ஒரு கேண்டில் ஒன்னால ப்ளோ பண்ண முடியாதா? இதுக்கு ஹெல்ப்புக்கு ரித்தி வேணுமா? இது ப்ரீ ஹாப்பி பர்த்டேவா? ஆமாம். ட்ரையல் தானடா இன்னைக்கு. ட்ரையல் பார்க்குறோம் எப்படி பர்த்டே கொண்டாடலான்னு. கேக் எப்படி வெட்டுறாங்கன்னு சொல்லி ட்ரையல் பார்க்குறேன் இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் இஷா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இதெல்லாம் நாளைக்கு தான் பாடணும். இன்றைக்கே எங்களை பாட வைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. God. எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டு. It's okay.
பிளேட் எடு, கட் பண்ணு, பீஸ் பீஸா போடு. நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் வைக்கிறேன். நான் வைக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்ஸு கேக் சாப்பிட்ணும் ஆசையாடா? அதுக்கு தான் நீ கேக் வெட்ட சொன்னீங்களா? ஆ, கேக்கு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தால் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுவோம் இல்லைடா? கேக் எப்படி இருக்குது தம்பி? முரளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நீ சாப்பிட்ற கேக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இது அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே. இன்றைக்கி தான் அவளுடைய உண்மையான பர்த்டே. இதுக்கு முன்னாடி நாள் வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். வின்டர்லாம் இங்கே முடிஞ்சிருச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலன் கட் பண்ணி ஆளுக்கு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டாச்சு. குளிர்லாம் வந்து நின்றுடுச்சு. நைட்டில் வந்து லைட்டாக தான் குளிருது. டேலெலாம் ஃபுல்லாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏசி போட ஆரம்பித்தாச்சு. சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் மெனு தான் பண்ணியிருந்தேன். நார்மலாக எப்பயும் போல் தான் பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பஜ்ஜி மாவு வந்துச்சு. அதனால் இது ஈஸியாக இதான் டக்குன்னு ஆகிறோம். அதனால் இது பஜ்ஜி. இது வந்து ப்ரெட்டு பஜ்ஜி போடுறதுக்காக ப்ரெட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு, ஒயிட் ரசம். இதுதான் ஸ்பெஷலானு கேட்காத. இது செய்யறதுக்கு தானே நீ என்னை திட்டுன. இதுக்கு ரசம் செஞ்ச முள்ளங்கி சாம்பார், கீரை பொரியல். வாவ், இத்தனை ஐட்டம்ஸ். ஆமாம், அப்புறம் பஜ்ஜி. அவ்வளோதான். நான்வெஜ்ஜில் எதுவும் செய்யலை. லஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி 3 மணி ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்டு எல்லோரும் உட்காந்துருந்தோம். அதனால் அவள் விடலை எங்களைய. பர்த்டே செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி. இப்போ எல்லாம் டெக்கரேட் பண்ணுங்க அழுவ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பர்த்டே முடிகிற வரைக்கும் எப்படா அந்த பர்த்டே முடியுன்ற ஆயிடுச்சு. பர்த்டே கிஃப்ட் வேணும்னு ரொம்ப நாள் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தா. அன்றைக்கி அதே மாதிரி மதியானம் சாப்பிட்டு எங்களை உட்காரவே விடலை. இன்றைக்கி என் பர்த்டே நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கன்னா நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியாக ஒவ்வொன்றா அவளே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டா. உள்ளேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இது அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்னு சோஃபாலாம் பாருங்கள் பின்னாடி வச்சு அவளே தள்ளிட்டு இருந்தா. கொஞ்சம் ஏதாவது மாறி ஏதாவது டெக்கரேட் பண்ணால் கூட உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. இது இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. அவங்க அப்பாவை டெக்கரேட் பண்ண சொன்னால் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல. சும்மா பலூன் வச்சுட்டு அங்கே இங்கேன்னு நின்றுட்டே இருந்தாங்க. எப்பயும் நான் தான் பண்ணுவேன். அன்றைக்கி வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுட்டு உட்காந்துட்டேன். இவங்கள பண்ண சொன்னால் இவங்க கடைசியில் நான் தான் பண்ணேன். இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு கடைசியில் ஒவ்வொன்றா நான் தான் பண்ணேன். சீக்கிரமாக அந்த பர்த்டே முடிச்சிருங்கம்மா, என்னால் முடியலம்மா. சொல்லுடா. ஏய் ப்ளீஸ்டா சொல்லுடா. நீ சொன்ன அதே டோன். ஆ, பிரிட்டிஷ் வந்து என்னோட பர்த்டேமா சீக்கிரம் போய் பைட்டோட பர்த்டே முடிச்சிடலாமான்னு சொன்னான். என் பொண்ணு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தா என் பையன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டா. எல்லாம் அவளை இங்கே பாருங்கள், அந்த லேடர் கூட அவளையே எடுத்து வச்சு போட ஆரம்பிச்சிட்டா. மேக்கப்லாம் பார்த்திங்கன்னா அவளே எல்லாமே பண்ணிக்குவாள். நாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. எப்போவுமே ட்ரெஸ்ஸை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டுட்டு அவளே தலையெல்லாம் வாரிக்கிட்டு அழகாக அந்த ஐஷேடோ இல்லைனாலும் அந்த லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணுக்கு மேலே போட்டுக்குவா. அப்புறம் அந்த ஐப்ரோ பென்சில் எடுத்து போட்டுக்குவா. லிப்ஸ்டிக்லாம் மவுத்தை விட்டு வெளியில் வராமல் கரெக்டாக போடுவா. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போல். அதனால் அவள் சின்ன வயசுலேருந்து போட்டு போட்டு பழகி அவளுக்கு அதை நல்லா போட ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி அந்த மாதிரி சின்னதாக முடியை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணுமா, அதுதான் ஸ்டைலாம். இதெல்லாம் வந்து யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறதா. ஆனால் பயங்கரமாக மேக்கப் பண்ணுவாள், நல்லா அழகாக பண்ணுவாள். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளே வந்து டீயை கொட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வேறு ட்ரெஸ் தான் போட்டா. இன்னும் எவ்வளோ நேரம் அங்கே கேக் சாப்பிட்றதுக்கு? கேக் கட் பண்ணுமா இல்லை நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுமா? பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். ஓ, நேற்று கேக் சாப்பிட்ணும், இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுமா? எஸ். சரி, அந்த மூஞ்சிக்கு முன்னாடி முடியெல்லாம் எடுத்து விட்டுருக்கியே, அது என்ன அழகாக இருக்குது, ஸ்டைலா? ஃபைனலாக இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இந்த கேக்கு மட்டும் கவர் இருந்துச்சு, நேற்று வாங்கின கேக்கில் கவர் இல்லை? ஸ்பெஷல் கேக் ஆர் நான் ஸ்பெஷல் கேக்?
இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வளர்க்குறதுனால இந்த மாதிரி ஏதாவது பர்த்டே ஏதாவது சாமி கும்பிட்றது இந்த மாதிரி வந்தால் அது பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு என் பொண்ணுக்கு ஆசை. அதை பண்ணலைன்னா எங்களை விடவும் மாட்டா. அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணால் அந்த கேக் கட் பண்ணும்போது அவள் மூஞ்சில் ஒரே சந்தோஷம். ஒரு பெரிய பார்ட்டி பண்ணுற மாதிரி நினச்சிட்டு ஒரே சந்தோஷமாக நின்றுட்டு இருந்தா. விடுறா கட். என்னம்மா கத்தி சண்டை போறியா? எப்படியோ ஒன்று வெட்டுமா, சின்ன பீஸாக வெட்டுமா, சின்னதாக கட் பண்ணு. சின்னது எண்டு வரைக்கும். எஸ் 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 பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். Well done. அழுதான் அழுதான் கையில் எடுத்துடும். எக்ஸலண்ட் பேபி. டிஷ்யூ டிஷ்யூவில் வை. ஓகோ நோ ப்ராப்ளம். டிஷ்யூவில் வை. என்ன வேணும்? இன்னும் என்ன வேணும்? கிஃப்ட் வேணுமா? gift. இப்போ எடுத்துட்டு வா ரெத்தி. கிஃப்ட்லாம் எடுத்துட்டு வா. I gift. கிழிச்சிரு வைஷா நீங்க. இதுதான் கிளியர்டா. என்ன பண்ண போகுது? இஷா அதில் என்ன இருக்கு சொல்லு. Hey, Pinky Bang. என்னது? Pinky Bang. ஆஹோ. நாங்கள் பிங்கி பேங்க் வாங்கும்போது அந்த செக்ஷனில் போய் பார்த்து தானே நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு. நான் பார்த்துட்டே இருந்தா இந்த பிங்கி பேங்க் தான் வாங்கணும்னு உனக்கு தெரியுமா? பிங்கி பேங்க் மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் சாரு. பிடிச்சிருக்கு. பாப்பா இது பிடிச்சிருக்கா? முதல்ல இந்த டெடி பியர் போடுறது பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெடி பேர்ஸ். என்னது பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா சுமாராக பிடிச்சிருக்கா? கியூட்டா இருக்கு டெடி. க்யூட்டாக இருக்கா? இதுதான் வாங்கினேன். இந்த இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பிங்க்கு, யூனிகார்ன் போட்டது அந்த மாதிரிலாம். நான் இதை சூஸ் பண்ணேன். இதுதான் பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது இல்லாமல் அழகாக இருந்துச்சு. பிடிச்சிருக்காடா ஐஸு? அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா? பண்ணுறா ரெத்தி. சரி இதில் என்ன இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இதில் என்ன இருக்கும்? மில்கி பார் இருக்கு சொன்னாரா? மில்கி பாரா? இந்த சாக்லேட். ஒட்டோட சாக்லேட். ஏய் க்ளோஸ் பண்ணு, கண்ணை க்ளோஸ் பண்ணு போ. சாக்லேட். என்னடா இது? என்னது சார்? இதுதாம்மா. ஐஷேடோ போடு போடு. ஐஷேடோ. ஐஷேடோன்னு உனக்கு எப்படி தெரியும் அது? ஏன்னா இங்க பாருங்க. ஆஹா கண்ணு போட்டிருக்கா. நான் ஓபன் பண்றதா? ம். வெயிட். இங்கே மூஞ்சி காட்டு. சந்தோஷத்தை பிடிச்சிருக்கடா? நான் இடன் செய்வோம். அப்படியே இருக்கட்டும். எடு அதை போடக்கூடாது. இங்கே பாரு. ஆமா எப்படி போடுவோம்? வீட்டுக்கு எப்படி போடுவோம்? ப்ரஷ்ஷில் தான். பிரஷ்ங்க. அப்பாட்ட கேளு ப்ரஷ்ஷை வேணும்னு. இப்போ பிரஷ்ஷிங் பா. இப்போ வந்து பட்ச வச்சு போட்டுக்கோ. சரி நான் வாங்கிச்சு. பட்சா. சரி அடுத்து இந்த gift. சரி நான் வந்து நான் நல்ல ப்ரஷ்ஷாக பார்த்து வாங்கி தரேன். நான் அன்றைக்கி பார்க்கும்போது ப்ரஷ்ஷு நல்லதாக கிடைக்கல. சரியா? பருவ நான் போடுவேன் ஆக்சுவலி கை வச்சு ஆசி. கை வச்சுலாம் வேண்டாம். நான் கை வச்சு கூட நான் அந்த பட்ஸ் வரைக்கும் போடுவேன். நான் நல்ல ப்ரஷ்ஷாக வாங்கி தரேன். இல்லை அது வரைக்கும் நான் பட்ஸ் வச்சு போடுவேன். சரி அடுத்து என்னடா அது? அப்பா போன டைம் உங்க gift பிடிக்கல, இந்த டைம் பிடிக்கல. ரெண்டு டைம். ஏதோ கோல்டு செயின் பிடிக்கலையா? தாங்க நான் போட்டுக்கிறேன். பிடிக்கல. நான் போட்டு. நான் என்ன சொன்னேன் அப்போ உன்னை? என்ன சொன்னேன் நான் உனைய? இந்த மாதிரி பெரிய கிஃப்ட்லாம் வாங்கி தராத, சின்ன சின்னதாக பென்சிலு ஷார்ப்னு எரேசர்னு வாங்கி கொடுத்தா அது ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னேனா? இப்போ பாரு செயின் வேணான்றுச்சு. வேணாமா சாமி? அண்ணா அது எங்கள் கிஃப்ட்டு. சார் உங்கள் கிஃப்ட் எங்க? செயின் பிடிச்சிருக்கடா ஐஸு? சரி இந்த 3 கிஃப்ட்டில் உனக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஐஷேடாவா? மேக்கப் ராணி தெரியும் எனக்கு. இப்போ உடனே இதை போட்டே ஆகணுமா ஐஸு? இரு இரு இரு. அப்பாவுக்கு என்னடா தெரியும்? இங்கே ஐஸு கண்ணை மட்டும் காட்டுறா. அழகாக போட்டிருக்கீங்களே. இங்கே பாருங்க. டாடா ட்ரெஸ்ஸுக்கு மச்சா? பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மச்சா? கண்ணில் போட்டுக்கிட்டியா?
இங்கெல்லாம் ஜிகி ஜிகி இருக்கு. இங்கே இருக்கு போட்ட டெய்லி என்னை உட்கார வச்சு இப்படி போடுவியா? எதுக்கு உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இன்னைக்கே தீர்த்துரும் போலையா? தீர்த்துட்டு போட்டு பேசாமல் இருக்குது. டெய்லி உட்கார யார் உட்காந்துட்டு இருப்பாங்க? போதும் போதும். இதை வச்சு போட்டு 2 கண்ணுக்கும் 2 கணக்கு போடு. இந்த கண்ணில் போடு. என் பொண்ணு இந்த வருஷம் பர்த்டேக்கு பண்ண டார்ச்சரை பார்த்துட்டு என் பையன் வந்து இனிமேல் வந்து தயவு செஞ்சு பாப்பாவுக்கு பர்த்டே வருஷம் வராது, 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும்னு சொல்லுங்கம்மா, நானும் அப்படி தான் சொல்ல போகிறேன். வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலோ பூஜை பண்ணுறது வந்தாலோ தயவு செஞ்சு வீட்டில் சொல்லாதீங்க, என்னால் இது டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். உண்மையில் அந்தளவுக்கு தான் என் பொண்ணு டார்ச்சர் பண்ணனா. இந்த வருஷம் ஃப்ரைடே வந்து பர்த்டே வந்தாலும் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகல. ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போக முடியல. இதுக்கே டைம் ஆயிடுச்சு, 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வெளியில் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.